அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை விளக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனீஸ்வரர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2021 அன்னைக்கு பெயர்றார். பேரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கிரன் இருக்கார். இந்த பாம்புலேருந்து வெளியில் வந்துட்டார். அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு. அங்கிருந்து யாரெல்லாம் பார்ப்பாருன்னா சனீஸ்வரர் 3, 7, 10 அப்படி பார்வை இருக்கும். 3ஆம் பார்வையால் எங்கே பார்க்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில். பெரிய விருந்து அவருக்கு. அதே சமயத்தில் சுக்கராச்சாரியம் உடனே பேர்ந்துடுவார். அதே சமயத்தில் இந்த புதன் அங்கே போயிடுவார், மிதுனத்துக்கு போயிடுறார். இந்த புதனும் சுக்கரனும் ராசி பெருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிட்டு. அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார். குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் க்ளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாகம் மேலே தோஷம்லாம் போயிடும். அது பெரிய திருப்தி இல்லை. அதே சமயத்தில் குரு விறுவிறுப்புன்னு கீழே இறங்கிடுறார், பயிற்சி ஆடுறார். வைகாசி மாதம் பயிற்சி ஆடுறார் குரு. ஆட்டோமேட்டிக்காக எங்கே கடகத்தில் பயிற்சி ஒரிஜினல் பயிற்சி. அவர் அப்படி இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன் கூட போயிடுவார் கடகத்துக்கு. குரு சுக்கிரனோட சேர்ந்து குருவனுடைய பாறை நேராக மீனத்தில் விழும். எவ்வளோ பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். குரு சுக்கிரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்பேற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா, எவ்வளோ துரிதம் நடக்கிறது. அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும். அப்படியே இழுத்து இருக்காது, எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா, பக்காவாகிடும். தூங்கி இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் உடம்பு படுத்து ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோன்னு அலைஞ்சி அங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சி வந்தப்பறம் உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும். நான் சொல்கிறது மிஸ்மரிசம் இல்லை, நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்க போகுது. கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகிடுறது. கான்டாக்ட் எல்லாம் சுலபமாக எளிமையாக முடியும். கஷ்ட நஷ்டம் இருக்காது. ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு வராது. இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா, வராது. மனசு தெளிவாக இருக்கும். ஆயிரத்து குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதும் தெளிவாகிடும். இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு கொண்டிருக்கார். நீங்களே பார்க்கலாம். அப்படின்னா இத்தனை நாளாக இல்லைன்னா இத்தனை நாள் இல்லை. இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரருக்கு அத்தனை நவகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது. தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை. இத்தனை அமைப்புகளை இருக்கும்போது அமைப்பில் நம்ம ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக அமைகிறது. வீணாக மனசில் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ரொம்ப உபாதைகள், கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில். நம்ம அதெல்லாம் களையவே முடியாது. அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்க்க முடியும். இந்த சனி பெயர்ச்சி வரலாறு காலம் போலே ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம். எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டனால இந்த மாதிரி அமைப்பு, கோச்சார அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை. நம்ம இதுவரைக்குமே சனியும் 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இது வரைக்கும் பண்ண போகிறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம் ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார். அண்ணா 500 வருஷம் கூட இல்லை. அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை, பொருள்கள் எங்கே தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை. அப்படி வியாதி ஒன்று நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை. இதுலேருந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த சனிப்பெயர்ச்சி வரலாறு காலமில் சாத்தி இது கொடுக்க போகிறது, பறைக்க போகிறது. நம்ம நாடும் வீடும் ஒரு கதையில் வர மாதிரி இல்லை. இப்படி நீ போகிற மாதிரி வழக்கம் போல் நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 சொல்கிறது காரணம் என்ன, நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கைனாலும் சொல்கிறேன், 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை, நாடோட உயரப்போகிறதுன்றது 100க்கு 100 உண்மைன்ற வெளிப்படையாகவே தெரிகிறது. ஸ்திரமான அரசு ஒன்று, ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயருது, ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை, இன்னொன்று நம்ம பொறுத்தவரை இது வரைக்கும் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை. அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போயிடுறது, சுதந்திரம் கிடைக்கிறது,
ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிக்கக்கூடிய காலம். இதே மாதிரி படிப்பு அவன் என்ன நான் வெள்ளைக்காரன் சொல்கிறது, வெள்ளைக்காரன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களை பெரிய ஆளாக இல்லையா? இப்போ ஏன் நம்ம இது பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு காட்ட போகிறாரு. நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரக நான் சொல்ல அடுத்து சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க்காக பண்ணி செவ்வாயோ டீம் ஒர்க்காக பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன்னு தவிர நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்து நீங்கள் வந்து வர முடியாதா? நீங்கள் வரப்போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, நான் சந்தோஷப்பட போகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, விஸ்வாவசு மாதம் சனி பெயர்ச்சி ஆகி மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 பெயர்ச்சியானால பெரிய ஒரு விமோச்சனம் நமக்கு கிடைக்கிறது. சிம்மத்துக்கு 8ஆம் வீட்டில் போய் சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்காரு. சப்தமாதிபதி 6ஆம் வீட்டு அதிகாரி 8ஆம் வீட்டில் உட்கார்ந்தா யோகம் சொல்லுவீங்களா இல்லைங்க? அது அஸ்ட்ராலஜி இப்போ வேண்டாம், அந்த அஸ்ட்ராலஜி வேண்டாம். அது ஏட்டு சுரக்கா செயல்படுத்துறது அவங்க. நமக்கு தெரிஞ்சு துணுடுனா இது பிரகாரம் நடக்கணும்னு நம்ம ரூல் போட்டோம்னா மண்டை காஞ்சிடும். அவங்களுக்கு ரூல் போடுறது இந்திரன் பண்ணால் கூட அது பிரகாரம் செயல்படுத்துறதுக்கு அவங்க கிரகநாதர்கள் என்ன பண்ணுறோனோ அது நடக்கும். எவ்வளோ விஷயங்கள் இருக்கிற தேவர்கள் சம்பந்த விஷயம் நம்ம தலையிடவே முடியாது, யாருமே அதிகாரமே கிடையாது. இருந்தாலும் நமக்கு இவ்வளோ விஷயம் கிடச்சிருக்கு. சுதாரிக்கக்கூடிய விஷயம், அனுபவிக்கலான்றது விஷயந்தான் நமக்கு சாஸ்திரங்கள்லாம். அதை நீயே இப்படி சொன்னையே இப்படி செயல்படுத்துன்னு சொல்லி கேட்க முடியாது. கிருஷ்ணரை கேட்டாங்களாம் போய், நீ சொன்னியே அப்படி பண்ணி இப்படி பண்ணிய, நீ வந்து இப்படி பண்ணுறேன்னா நான் அமாவாசை மாற்றோம் எது வேணால் மாற்றோம் எனக்கு எதிர அமாவாசை நாயே திட்டுறார். மாற்றிட்டாரா இல்லையா? சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவர் இன்றைக்கி தான் அமாவாசை போட்டு பண்ணிவிட்டு ஏமாந்து போய் நாசமாக போயிட்டான். அதனால் அவர் எப்படியெல்லாம் ட்ரெண்டு கொடுத்து எப்படி மாற்றுவார்னு அவருக்கு தான் எனக்கு தெரியும். அவர் தான் புதன். அதனால் சிம்மத்துக்கு ரொம்ப புதன் வேதியவர். சிம்மராசிக்கு கன்னி 2ஆம் வீடு, நல்லா 2ஆம் வீடுன்னு சொல்கிறவங்களுக்கு புதன் குடும்பஸ்தானம், அறிவு ஸ்தானெல்லாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. அதே மாதிரி இதே புதன் லாபஸ்தானத்தில் இருப்பார். இதே புதன் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர். அவர் தமிழாமல் செயல்படுவார். யாரை எப்படி கலப்படணும், காரியம் ஆனோன்னா பிஸ்னஸ் நல்ல சம்பாதி கொள்ளணும்னா எந்நேரத்தில் எப்படி பண்ணணும்னா அது பண்ணக்கூடிய விஷயங்கள் தடுக்காமல் இருக்கணும்னா நாட்டை ராஜ தர்பாரில் ஆளணும்னா ராஜாங்கம் நடத்துறது சுலபம் இல்லை. ராஜாங்கம்ன்றது நாட்டை மட்டும் இல்லை, பெரிய இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியது, நிர்வாகத்தில் சொல்வது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எல்லாம் கவுத்து விட்ருவாங்க. அமெரிக்க சிஏஏ மாதிரி எவனாவத்தை பூத்து கலப்பி விட்டு நாசம் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால் நம்ம நாட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் அது களை எடுப்பார், பார்க்கலாம். அதுக்கெல்லாம் களை எடுக்கக்கூடிய சனீஸ்வரர் பண்ண போகிறார். இந்த எல்லாம் பண்ணுறாரு. சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் அங்கே 8ஆம் வீடு இருக்கிறதுனால அஷ்டம சனி சொல்லாதீங்க. இப்போ தான் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். இந்த வாட்டி ட்ரெண்டே மாறிடுது. இந்த வாட்டி ட்ரெண்டே மாறி போச்சு. சனீஸ்வரருக்கு செயல்படுத்தக்கூட ஒத்துழைப்பு தரத்துக்கு அத்தனை நவகிரகங்களும், குறிப்பாக சுக்கராச்சாரியார், குரு, செவ்வாய், புதன் 4 பேரை போட்டி பண்ணுறாரு. சர்ப்பங்கள் ராவுக்கு வாயை மூடிக்கிட்டு 2 குட்டுறார், அமைதியாக இருட்டார். சூரியனும் ஒத்துழைக்கிறார். அந்த மாதத்தில் சரியாக ஒத்துழைக்கிறார். முதல்லையே பங்குனி மாதத்தில் பங்குனி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சூரியனோட டைரெக்டாக சனி சசயோகம் சுக்கராச்சாரியர் இருந்தார். அப்புறம் அங்கே போயிட்டார், விஷயத்துக்கு போயிட்டார். பின்னாடி புதன் வந்துட்டார். சனி புதன் இப்படி ஒருத்தராக வந்துடுவாங்க. குரு இந்த பாட்டில் மிதனத்துக்கு இறங்கி விட்டுருவார். பங்குனி மாதத்தில் வக்கரம் முடிஞ்சு நிறையா நல்லா உடனே குரு மிதனத்துலேருந்துக்கு வருவார். வைகாசி மாதத்தில் வந்துடுவார். சித்திரை மாதத்தில் எல்லாமே அந்த குருவோட சுக்கராச்சாரிய புதன் எல்லாமே மிதனத்தில் உட்காந்துருப்பாங்க. சூரியன் லாபஸ்தான வீடு. இப்படி தான் ஒன்றும் வாலண்ட்ரி சர்வீஸு. நான் இருக்கேன் அப்படின்னு இண்டஸ்ட்ரீக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணி என்னென்ன உண்டு, டெக்னிக் லெவல்லேருந்து என்னென்ன உண்டு, பிஸ்னஸ் எவ்வளோ பணம் டம்ப் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணணும், வேர்ல்டு லெவல் நிற்கிறதுக்கு இத்துருண்டு பண்ணுறதெல்லாம் பொட்டி கடை வைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது.
நிறையா பண்ணான்னா நம்ம ஊரில் வெளிநாட்டிலே போகணும், அவங்களே பயன்படுத்தி எல்லாருடைய வாழ்க்கையும் வளமும் கொழுக்க வைக்கலாம், நலம் பணம் எல்லாம் பணம் வரும். அவங்களே வாலண்டரி சர்வீஸ் செக்டார் மாதிரி அவங்களே எல்லாம் செயல்படும். இப்போ சர்வீஸ் செக்டார்னு தெரியல உங்களுக்கு, முதல் போடாமலே சர்வீஸ் செக்டார். அது முதல் போடுவாங்க கொஞ்சமாக, கொஞ்சமாக போடுற முதல்ல பெரிய இண்டஸ்ட்ரியலுக்கு சர்வீஸ் பண்ணும்போது விருத்தி ஆகி அவனுக்கு கோடி 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 பில்லியன் வரும். இவனுக்கும் நிறைய ரொம்ப எல்லாரும் ஈஸியாக வரலாம். டைம் எலிமெண்ட் சேவ் ஆகும். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணி இத்தனோடு கொடுத்து ஒரு ஆக்டிவிட்டி குடும்பத்தை கவனிக்க முடியாத போகிற இந்த சிஸ்டம் ஒழிஞ்சு போயிடுது. இனிமேல் ஃபஸ்ட்டு மாறுறது. அதனால தான் சர்வீஸ் செக்டர் வந்து இந்த அளவு கொடுக்குறது போதும். அதை மல்டிநேஷனல் கம்பெனி மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனிகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்ம நாட்டில் அங்கெல்லாம் லாய்க்கு இல்லை இங்கே வரும்போது. அதனால் அந்த மாதிரி நம்ம நாட்டு மக்கள் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பெரிய அளவு பண்ணும்போது ட்ரில்லியன் வரும்போது இந்த சப்சிடரி கம்பெனி மாதிரி சர்வீஸ் செக்டார்ஸ் பண்ணும்போது அவங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம். அந்த சர்வீஸ் பண்ண கோடீஸ்வரன் ஆகலாம், உட்காதத்திலே பண்ணலாம், குடும்பத்தோடு இருந்துக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வந்து இது காட்டேஜ் இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி ஆகக்கூடாதா? ஏன் அந்த அளவுக்கு அதுக்கு ஒத்துழைப்பு யார் தர்ற? யார் சொன்ன? ஒரு பல் குடிக்கே என்னமோ பெரிய அவ்வளோ கோடிக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணி அதில் என்னவோ இப்படி பண்ணி சம்பாதிக்கிறாங்க தெரியுது. டூத் பேஸ்ட்டு அதுக்கு இது எல்லாமோ அழகு சாதனங்கள்லாம். ஏன் இதுக்கெல்லாம் பண்ண முடியலையே? அதுக்கு எடுத்து செய்யறதுக்கு ஆள் இருந்தால் கூட பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, செய்யறதுக்கு ஆள் இல்லை. இவனுக்கு மனம் நுழைஞ்சு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது பணம் போகிறதில்ல, ஏதோ வயிற்று வாய்ப்பு. இப்படி தான் ஒரு கலை ஆர்வத்தில் இருந்தது எல்லாமே. இப்போ எல்லாம் பூஸ்ட் ஆகிடும் எல்லாமே. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க நீங்களே பார்க்க போகிறீங்க. நமக்கு அந்த துணிச்சல் வரல. அந்த துணிச்சல் கொடுக்கறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ட்ரில்லியனில் வர போகிறது எல்லாமே. நாடு எப்படி செய்ப்பாரு நீங்கள் பாருங்கள். நாட்டினுடைய அமைப்பு சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டீஸில் மாறுறது, ராஜாங்கள்லாம் எப்படி மாறுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறீங்க. பப்பு வேகாது இனிமேலாம் அந்த ஃபாஸ்ட்டு ட்ராக்கில் போகிறது. சனீஸ்வரனுடைய தொடர்பு இத்தனை பேருக்கு டைம்லே இல்லை. ஒரு லிங்க் கிடைக்கிறதுனால அதை துரிதமாக நடத்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணுறாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட் ட்ராக்கில் போகும். எவ்வளோ இருக்குது பாருங்கள் நீங்களே. அதை நீ கண்ணுக்கு முன்னாடி செயல்படுத்தும் போது நமக்கு தெரியறது இல்லை, தெரியாது. ஸோ ஓல்டு லெவலில் நம்மளை பெரிய லெவலில் ஆக்கிறதுக்கு அவங்கள 0 ஆக்கிட்டா தான் நம்ம ஆக்கிறோம். அப்போ நமக்கு கொடுத்து சப்ளை பண்ணி பெரிய லெவல் நம்ம ஏன் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வந்து பண்ணுறேன்னு சொல்கிறேன். அவங்க ஒன்றுமே இல்லாதவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. பாருங்களேன், அவனுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அது தெரியலையே. அது பண்ணி பெரிய லெவலில் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் இந்த சனீஸ்வரனுடைய அந்த பராபவ வருஷம் விலவாக ஒரு 2 வருடங்களும் சிறப்பாக போகும். 2027 வரைக்கும் ஃபுல்லு, 2027 28 ஆரம்பம் வரைக்கும் ஃபுல்லாக போகும். அந்த அளவுக்கு மார்ச் மாதம் வரைக்கும் 2028 வரைக்கும் போகிறது. அவ்வளோ அளவுக்கு நான் ஸ்டாப்பாக பிளேன்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்களே பார்க்கலாம். மிலிட்ரியில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? இன்றைக்கா பார்த்துருக்கீங்களா? இது எந்த சரித்திரத்துலேயே பார்த்துக்கலாம். ஏன் செக்யூரிட்டி அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே இண்டஸ்ட்ரி எப்படி பாருங்க. நெட்வொர்க்கு ஃபுல்லாகவே ராகு கேது இருக்கலாம். ஆனால் யார் மூலக்காரி யாருன்னா சனி தான். கணக்கு ஃபுல்லாக சனி ஒத்துழைக்கிறான். சிவபெருமானே ஒன்றும் பண்ண முடியல. அந்த திரிபுரங்கேசு சிவபெருமானில் பண்ணி போராடி முடியல. சனீஸ்வரர் கணக்கு போட்டு கரெக்டாக கல்யாணம் பண்ணி அதை புதன் பகவான் கிருஷ்ணன் நாராயணாஜியோட அவர் இறங்கி பண்ணி அதை ஃபாலோ பண்ண சொன்னோடனே எல்லாருமே கரெக்டாக முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா சொல்யூஷன் கிடைக்காது. ஆல் சொல்யூஷன் எல்லாம் சனீஸ்வரன் மட்டும்தான் பண்ண முடியும். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? பார்த்தீங்களா? நீ ஒத்துழைச்சா உனக்கு எல்லாம் பண்ணி தூக்கி விட்றேன். நீ ஒத்துழைக்கலாம், நான் என்ன பண்ணேன் வேதனை. அதுக்காக நீ பாழாக்கிட்டு எம்ஏல கூட சொன்னான்னா என்னப்போ அதை எதுக்க வேண்டிய காலத்தில் அது கல்யாணம் பண்ணி வைக்கணும், கடன் இருந்தால் அடைக்கணும். அது உண்டான பிறகு தேவையற்ற செலவெல்லாம் அவாய்ட் பண்ணணும், ஆடம்பரத்துக்கு போகக்கூடாது. இதெல்லாம் எதுவும் சொல்கிறான்? படம் இல்லாதனால பண்ணுறான். உனக்கு தெரிஞ்சு படத்தை உண்டாக்க வழி தெரியல. உனக்கு உழைப்புக்கு பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான வழியை நீ பண்ண மாட்டேன்ற. அதனால் சனீஸ்வரன் இத்தனை வருஷமாக இப்படி போட்டு பின்னி எடுத்தார். அவரை காரணம் அதுக்கு உண்டான வழிமுறைகளை மற்ற குருகநாதர்கள் ஒத்துழைச்சாதான் நம்ம வீடும் நாடும் செழிப்பாக ஆக முடியும்.
எல்லா பருவங்களுக்கு காலத்துக்கும் சனீஸ்வரர் முக்கிய பொறுப்பு. சனீஸ்வரர் துணையோடு தான் எல்லாம் பண்ணப்படும். சனீஸ்வரர் சுக்கிரன், சனீஸ்வரர் போது, சனீஸ்வரன் செவ்வாய், சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் தான் ஆக்டிவிட்டி நல்லா நடக்கும். குரு இதெல்லாம் தொடர்பு இருக்கணும். சனி சூரியன் எல்லாமே பகை கிரகங்கள். பகை இருக்கணும். பகை எதுக்கு பகை இருக்கணும்? அது பகை சோம்பேறித்தனத்துக்கு பகை இருக்கணும். பயந்து வாழ்ந்தது, ஐயோ கோட்டை விட்டு இப்படி போகிறது, ஐயோ கொண்டுடுவான் அடிச்சுடுவான, நமக்கு வேண்டாம் அப்படி ஒதுங்கி இந்த பயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். எங்கே புத்தி அங்கே பயன்படுத்தணும், எங்கே நாட்டாமல் பண்ணணும், எங்கே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க நாங்கள் பண்ணிக்கணும், எங்கே அனுகூலம் காரியத்தை முடிக்கணும். இதெல்லாம் மைண்டு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளில் சனீஸ்வரர் மற்ற பிற கிரகநாதரோடு தொடர்பு கொண்டு டீம் ஒர்க் அவங்க ஒத்துழைப்பை கொடுத்தாதான், டைம்லி ஆக்ஷன் பண்ணாதான் எதுவும் நடக்கும். அதுதான் இந்த வருஷம் பிலவங்க வருஷம், பராபர வருஷம் பிலவங்க 2 வருஷம் 26, 27, 27, 28 இந்த 2 வருஷத்தில் பிரமாதமாக இருக்கும். ஸோ எதுக்கு சொல்கிறதுன்னு கேட்டிங்களா? அதனால் நீங்கள் தேவையில்லாத அஷ்டம சனின்னு பயப்படாதீங்க. சனீஸ்வரர் அங்கே போனால் செவ்வாய் அந்த மாதிரி இவர் சிம்மத்தில் குரு வந்துடுவார். குருவே பூர்வ புண்ணியாதிபதி, அவர் அட்டமாதிபதி அவரே தான். அவர் அட்டமத்தில் பார்க்கும்போது வேறு பார்க்க முடியாது. அதுக்காக செவ்வாயை வச்சு 8ஆம் பாறை பார்த்து அதன் மூலம் கொடுக்குறார். சனீஸ்வரர் தொடர்பு ஏற்படுத்து பிரமாதமாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னால் முடியாது, நானே வரேன்னு இந்த இவர் நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி செவ்வாய் வாழ்கிற குருக்கு ஹெல்ப் பண்ணுறார். புதன் சுக்கிரன் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படி கஷ்டப்பட்டு சப்தம் கன்னிக்கு போனோன்னு இங்கிருந்து தொடர்பு கொள்கிறார். சிம்மத்துக்கு பேர்ந்த குரு அதே கன்னிக்கு போகிறது எவ்வளோ நேரம் ஆகும்? அதிசாரத்தில் போகிறாரு இல்லையா? ஒரு 6 மாதம் கூட இல்லை, 4 மாதத்தில் போய்டுறாரு. இது மாதிரி தொடர்பு கொண்டு 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 சர்வீஸ் பண்ண சர்வீஸ் செக்டார் போடுற ஃபுல்லாக பண்ண அந்த சனியினுடைய ஒரு உழைப்பு நமக்கு பயன்படுறது. நம்மளை வச்சு உழைக்கிறார் சனீஸ்வரர். அந்த உழைப்பு பயன்படுறது, வித்திகை வருது, இம்ப்ரூவ்மெண்ட் வருது, லாஸ் ஆகுது இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்குற குழந்தைகள் நலம், அந்த ஆயுசு, பொருள், செல்வம் எல்லாம் வீடு வசதியோட சனியினுடைய இல்லைனா வீடு வாசல்லாம் வாங்க முடியாது. ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடத்தினா வீட்டுக்கு வரணும். தெய்வ ஆராதனை சனீஸ்வரர் தொடர் எல்லாருக்குமே தொடர் விடும். செடி கொடுத்தார பூ, பழம், காய்கறி எல்லாம் விழா இதெல்லாம் சனி தொடர் விழா. ஒரு பாத்திரம் வாங்கினோட சனீஸ்வரன் தான். பஞ்சபூதங்கள் ஒர்க் பண்ணனா சனீஸ்வரர் தயவில்லாத ஒர்க் பண்ணவே முடியாது. வெறும் நெருப்பு வச்சு நாக்க வைக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சனீஸ்வருக்கு மகத்துவம் இப்போ தெரியும். இந்த பராப வருஷம் பிலங்க வருஷம் ஃபுல்லாக தெரியும். தெரிய போகிறது பாருங்கள். 26, 27, 27, 28 அவ்வளோ அழகாக நமக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் உங்களோட சம்மந்தப்பட்ட பாக்யாதி பூர்வ புடாதி குரு பாக்யாதி செவ்வாய் அதெல்லாம் 2 பேர் எவ்வளோ டீம் ஒர்க் பண்ணுறது. செவ்வாய் அனுகூலமாக ஒர்க் பண்ணுறாரு. அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்த்தா புதன் சுக்கராச்சாரியார்னா 10ஆம் வீடு 10, 11 உள்ளவர். எப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுறாரு. 9, 10, 11 சூப்பர் பூர்வ புண்ணியம். இத்தனை அளவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அமைப்பை கொடுக்கும்போது நாடு வீடு எல்லாமே நம்மளது, நம்ம உலகத்தில் நம்பர் 1 அப்படின்னு நிரூபிக்கிறோன்னா வாயளவு தான் நாக்க போதுமா? அது செயலளவு காட்டுறதுக்கு தான் சனீஸ்வரர் வீழ்ச்சிட்டார். யூஸ்வலாக தூங்கிட்டு இருப்பார், பசதான் இருப்பார். அவங்க அப்படி தான் எப்போ வர பண்ணிக்கலாம் அப்படின்னா வயிறு எப்படி ரொம்ப உன் பெருமை எப்படி தெரியும்? இதுதான் இப்போ காட்டுறார். பிரமாதமான அமைப்பில் இருக்கிறல சிம்மத்து ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் வழட்டல் இல்லாமல் சொல்கிற டைமில் முடித்து பக்கவாக்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பீங்க. உங்களுடைய பொசிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. பெரிய ஆளாகிறதுக்கு அர்த்தமே இல்லை. சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளாகிடுவீங்க. உங்கள் உழைப்பு பயன் தரும்னு சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன்.